வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் இறந்த கால வினைச்சொற்கள் யூஸ் பண்ணி வர டெய்லி லைஃப் ஹிந்தி சென்டென்சஸ் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ரூட் வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் எந்த மாதிரி மாறும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கா அப்படின்ட்டு ரூட் வெர்ப் எடுத்துக்கலாம். கா அப்படின்னா வந்து சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பாலில் காயா அப்படின்னு எழுதுவாங்க, பெண் பாலில் காயின்னு எழுதுவாங்க, ப்ளூரலில் காயே அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ அந்த ரூட் வெர்போட பார்த்திங்கன்னா எந்த ரூட் வெர்ப்னாலும் ஆண் பாலில் ஆல முடியும், பெண் பாலில் ஈல முடியும், ப்ளூரலில் வந்து ஏல வந்து முடியும். இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பாஸ்ட் டென்ஸில் வேறு ஒரு ஃபார்மேட்டில் எழுதுவாங்க. அது என்னென்னா அந்த ரூட் வெர்ப் என்னவோ அதோட ரூட் வெர்பை மட்டும் எழுதிட்டு அதோட தியா, கயா, சுக்கா, லியா அந்த மாதிரி சேர்த்து எழுதுவாங்க. இந்த வீடியோவில் இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பேஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். நீ ஃபோன் பண்ணியிருந்தியா? கியா தும்னே கால் கியா. கர் அப்படின்றது ரூட் வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் கியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தியா அப்படின்னா கியா தும்னே கால் கியா. தும் அப்படின்னா வந்து நீ. ஸோ அந்த சப்ஜெக்டோட எதுக்காக நே சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், மேனே கால் கியா. நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், மேனே கால் கியா. நான் ஃபோன் பண்ணலை, மேனே நஹி கால் கியா. நான் ஃபோன் பண்ணலை, மேனே நஹி கால் கியா. நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆனால் அவன் எடுக்கலை அப்படின்றத மேனே கால் கியா. ஆனால் அப்படின்னா வந்து பர், உஸ்னே அப்படின்னா அவன், நெஹி உட்டாயா அவன் ஃபோனை எடுக்கலை. நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆனால் அவன் ஃபோனை எடுக்கலை. மேனே கால் கியா பர் உஸ்னே நெஹி உட்டாயா. உட்டா அப்படின்றது ரூட் வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் உட்டாயா அப்படின்னு எழுதுவாங்க. நீ எப்போது ஃபோன் பண்ண? நீ எப்போது ஃபோன் பண்ண அப்படின்னா தும்னே கப் ஃபோன் கியா. நீ எப்போது ஃபோன் பண்ண? தும்னே கப் ஃபோன் கியா. கப் அப்படின்னா எப்போது. நீ என்ன சொன்ன? தும்னே கியா கஹா. நீ என்ன சொன்ன? தும்னே கியா கஹா. கஹ் அப்படின்றது ரூட் வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் கஹான்னு எழுதணும். நீ என்ன சொன்ன? தும்னே கியா கஹா. யாரு சொன்னா? கிஸ்னே கஹா. யாரு சொன்னா? கிஸ்னே கஹா. அவன் சொன்னா, உஸ்னே கஹா. உஸ் அப்படின்னா அவன், அவள் ரெண்டுக்குமே வந்து உஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உஸ்னே கஹா அவன் சொன்னான். இனி நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறப்போ உன்ஹோனே கஹா அவர் சொன்னார். ரெஸ்பெக்டாக சொல்கிறப்போ உன்ஹோனே கஹா. நீ தண்ணி குடிச்சியா? கியா தும்னே பானி பியா. நீ தண்ணி குடிச்சியா? கியா தும்னே பானி பியா. ஸோ பி அப்படின்னா குடித்தல், அதோட பாஸ்ட் டென்ஸில் நம்ம பியா அப்படின்னு எழுதுவோம். பானி அப்படின்னா வந்து தண்ணி. நான் வேலையை முடிச்சிட்டேன், மேனே காம் கர்லியா. நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா மேனே காம் கர்லியா. காம் அப்படின்னா வந்து வேலை. இது வந்து கர் அப்படின்றது ரூட் வெர்பு. ஸோ வந்து கியா அப்படின்னு சொல்லலாம், கர்லியா அப்படின்னும் சொல்லலாம். மேனே காம் கர்லியா, நான் வேலையை முடிச்சிட்டேன். நான் போனேன், மே கயா. நான் போனேன், மே கயா. ஜா அப்படின்றது ரூட் வெர்பு, பாஸ்ட் டென்ஸில் கயான்னு எழுதணும். மே கயா நான் போனேன். நான் போய் அவனை மீட் பண்ணேன். நான் போனேன் அவனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ மே கயா அவுர் உஸ்ஸே மிலா. மே கயா நான் போனேன், அவுர் அப்படின்னா மற்றும், உஸ்ஸே அப்படின்னா அவரை, மிலா அப்படின்னா வந்து மீட் பண்ணுறது. மில் அப்படின்றது ரூட் வெர்பு, மீட் பண்ணுறது, அதோட பாஸ்ட் டென்ஸில் மிலா. மே கயா அவுர் உஸ்ஸே மிலா. நான் போனேன் அவரை மீட் பண்ணேன். நான் டாக்டர் கிட்ட போனேன், மே டாக்டர் கே பாஸ் கயா. நான் டாக்டர் கே பாஸ் அப்படின்னா டாக்டர் கிட்ட, கயா அப்படின்னா போனேன். அவன் பஜார் போனா, வஹ் பாசார் கயா. அவன் பாசார் போனா அப்படின்னா வஹ் பாசார் கயா. வஹ் அப்படின்னா அவன், அவள் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேச்சு வழக்கில் வஹுக்கு பதிலாக ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. வஹ் பாசார் கயா, அவன் பஜார் போனா. நான் அவனை கூப்பிட்டேன், மேனே உஸ்கோ புலாயா. நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னா மேனே உஸ்கோ புலாயா. மேனே அப்படின்னா நான், உஸ் அப்படின்னா அவன், உஸ்னா வந்து அவன் அவள், உஸ்கோ அப்படின்னா அவனை அவனுக்கு அப்படின்ற மீனிங்கில் வரும். புலாயா அப்படின்னா கூப்பிட்டேன். புலான்றது ரூட் வெர்பு, பாஸ்ட் டென்ஸில் புலாயா அப்படின்னு எழுதுவாங்க. மேனே உஸ்கோ புலாயா, நான் அவனை கூப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? கியா தும்னே கானா காயா. நீ சாப்பிட்டியா? கியா தும்னே கானா காயா. கானானா சாப்பாடு, காயா அப்படின்னா வந்து சாப்பிட்டியா. இது வந்து பார்த்திங்கன்னா காயா அப்படின்னு சொல்லலாம், கா லியா அப்படின்னு சொல்லலாம். கியா தும்னே கானா காலியா, நீ வந்து சாப்பாடு சாப்பிட்டியா. மேனே கானா நெஹி காயா. நான் சாப்பாடு சாப்பிடல, மேனே கானா நெஹி காயா.
இந்த சாப்பாடு யார் பண்ணா? யஹ் கானா கிஸ்னே பனாயா? இந்த சாப்பாடு யார் பண்ணா? யஹ் கானா கிஸ்னே அப்படின்னா யாரு, பனாயா அப்படின்னா உண்டாக்குறது, பனானா உண்டாக்குறது, அதோட பாஸ்ட் டென்ஸ்ல பனாயா. யஹ் கானா கிஸ்னே பனாயா? இந்த ஃபுட்டு யார் பண்ணா? இந்த நூடுல்ஸ் யார் பண்ணா? யஹ் நூடுல்ஸ் கிஸ்னே பனாயி? இந்த நூடுல்ஸ் யார் பண்ணா? யஹ் நூடுல்ஸ் கிஸ்னே பனாயி? ஸோ முன்னாடி வந்து கானா அப்படின்றது வந்து ஆண்பால், ஸோ அதனால தான் வந்து நம்ம பனாயா அப்படின்னு சொன்னோம். நூடுல்ஸ்ன்றது பெண்பால், ஸோ அதனால தான் இங்கே வந்து பனாயி அப்படின்னு சொல்கிறோம். நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், மே பஸ் மே சடா. நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், மே பஸ் மே சடா. பஸ் மே அப்படின்னா பஸ்ஸில், சட் அப்படின்னா ஏறுறது, பாஸ்ட் டென்ஸில் சடா. நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், மே பஸ் மே சடா. நான் பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டேன், மே பஸ்ஸே உத்தரா. மே பஸ்ஸே உத்தரா. சேனா வந்து இருந்து, பஸ்ஸே அப்படின்னா பஸ்ஸில் இருந்து, உத்ரா அப்படின்னா வந்து இறங்குறது. உத்தர் அப்படின்னா வந்து ரூட் வர்பு, பாஸ்ட் டென்ஸ்ல உத்தரா அப்படின்னு எழுதணும். மே பஸ்ஸே உத்தரா. நான் பஸ்லேருந்து இறங்கிட்டேன். நான் இப்போ தான் வந்தேன், மே அபி ஆயா ஹூ. நான் இப்போ தான் வந்தேன், மே அபி ஆயா ஹூ. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க. அந்த பாஸ்ட் டென்ஸோட ரூட் வெர்பு ஆயா, பாஸ்ட் டென்ஸோட வெர்பு ஆயான்னு எழுதிட்டு அதோட ப்ரெசென்ட் டென்ஸோட அந்த ஆக்சிலரி வெர்பு ஹூ அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. நான் நேற்று வந்தேன், மே கல் ஆயா. மே நான், கல் அப்படின்னா நேற்று, ஆயா அப்படின்னா வந்தேன். நீ யார் கூட போன? தும் கிஸ்கே சாத் கயா. தும் நீ, கிஸ்கே அப்படின்னா யார், சாத் அப்படின்னா கூட, கே சாத் அப்படின்னா கூட, கயா அப்படின்னா போன. தும் கிஸ்கே சாத் கயா, நீ யார் கூட போன? நான் சாதம் சமைச்சேன், மேனே சாவல் பக்காயா. நான் சாதம் சமைச்சேன் அப்படின்னா மேனே சாவல் பக்காயா. பக்கா அப்படின்னா குக் பண்ணுறது, அதோட பாஸ்ட் டென்ஸ்ல பக்காயா அப்படின்னு வரும். சாவல் அப்படின்னா அரிசி. மேனே சாவல் பக்காயா, நான் சாதம் குக் பண்ணேன். அவன் ஒரு லெட்டர் எழுதுனான், உஸ்னே ஏக் பத்ர லிக்கா. அவன் ஒரு லெட்டர் எழுதுனான், உஸ்னே ஏக் பத்ர லிக்கா. உஸ்னா அவன், ஏக் பத்ர அப்படின்னா ஒரு லெட்டர், லிக்கா அப்படின்னா வந்து எழுதுறது. லிக் அப்படின்றது ரூட் வர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ்ல லிக்கா அப்படின்னு வரும். உஸ்னே ஏக் பத்ர லிக்கா, அவன் ஒரு லெட்டர் எழுதுனான். இது வந்து லிக்கா அப்படின்னு சொல்லலாம், லிக் தியா அப்படின்னு சொல்லலாம். உஸ்னே ஏக் பத்ர லிக் தியா, அவன் ஒரு பத்திரம் எழுதுனான். நான் புக் எழுதினேன், மேனே கிதாப் லிக்கி. நான் ஒரு புக் எழுதினேன், மேனே கிதாப் லிக்கி. கிதாப் அப்படின்னா வந்து புக்கு, கிதாப் அப்படின்றது பெண்ணால் நம்ம இங்கே வந்து லிக்கி அப்படின்னு எழுதணும். பத்திரன்றது ஆண்னால நம்ம லிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்பா நேற்று ஆஃபீஸ் போகல, பப்பா கல் ஆஃபீஸ் நஹி கயா. அப்பா நேற்று ஆஃபீஸ் போகல அப்படின்னா பப்பா கல் அப்படின்னா நேற்று, ஆஃபீஸ் நஹி கயா அப்படின்னா போகல. ஜா அப்படின்றது ரூட் வர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ்ல கயா அப்படின்னு வரும். நாங்கள் தண்ணி குடிக்க போயிருந்தோம், ஹம் பானி பீனே கயே. ஹம் அப்படின்னா நாங்கள், பானி அப்படின்னா தண்ணி, பீனே அப்படின்னா குடிக்கிறது, கயே அப்படின்னா போயிருந்தோம். முன்னாடி வந்து பப்பா அப்படின்றது சிங்குலர்னால நம்ம கயா அப்படின்னு எழுதியிருந்தோம். இங்கே ஹம் நாம அப்படின்றது ப்ளூரல்னால இங்கே கயே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், மேனே உசே கானா தியா. தே அப்படின்றது ரூட் வர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ்ல தியா அப்படின்னு எழுதணும். மேனே உசே கானா தியா, நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். டாக்டர் மருந்து கொடுத்தாரு, டாக்டர் நே தவா தி. டாக்டர் நே தவா தி. டாக்டர் தவா அப்படின்னா வந்து மருந்து, தி அப்படின்னா கொடுத்தாரு. டாக்டர் நே தவா தி, டாக்டர் மருந்து கொடுத்தாரு. அம்மா உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க? மம்மி நே தும்ஹே கித்தனே பைசே தியே. மம்மி நே அம்மா, தும்ஹே அப்படின்னா உனக்கு, கித்தனே பைசே அப்படின்னா எவ்வளவு காசு, தியே அப்படின்னா கொடுத்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் நம்ம பார்த்த 3 சென்டென்ஸ்லையும் ரூட் வெர்பு வந்து தே. தேனா வந்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கானான்றது ஆண்பால் சிங்குலர்னால நம்ம தியான்னு எழுதணும். தவா மருந்துன்றது பெண்பால்னால நம்ம தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். பைசே அப்படின்றது ப்ளூரல்னால நம்ம தியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்னோட மொபைலை பார்த்தியா? மேரா மொபைல் தேக்கா. என்னோட மொபைலை பார்த்தியா அப்படின்னா மேரா மொபைல் தேக்கா. தேக் அப்படின்னா வந்து பார்க்குறது, அதோட பாஸ்ட் டென்ஸ் தேக்கா அப்படின்னு எழுதணும். நீ யூடியூப்பில் வீடியோ பார்த்தியா? क्या तुमने यूट्यूब पर வீடியோ தேக்கி. நீ யூடியூப்பில் வீடியோ பார்த்தியா அப்படின்னா क्या तुमने நீ, யூடியூப் பர் அப்படின்னா யூடியூபில், வீடியோ தேக்கி அப்படின்னா வந்து பார்த்தியா. ஸோ முன்னாடி வந்து மொபைல் அப்படின்றது ஆண்பால்னால நம்ம தேக்கா அப்படின்னு சொன்னோம். வீடியோ, ஃபில்ம், மூவி இதெல்லாம் வந்து பெண்பால்னால நம்ம தேக்கி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்.
அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார். அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார் அப்படின்னா அவர் அப்படின்னு சொல்கிறது உன்ஹோனே. ஏழைகள் அப்படின்றது வந்து கரீபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரீப் அப்படின்னா வந்து ஏழைகளை. மதத் அப்படின்னா வந்து உதவி. ஸோ மதத் அப்படின்றது பெண்பால்னால நம்ம இங்கே கீ அப்படின்னு எழுதுகிறோம். கர் அப்படின்றது ரூட் வெர்பு. ஆண்பாலில் கீயான்னு வரும், பெண்பாலில் கீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே மதத் அப்படின்றது பெண்பால், அதனால தான் மதத் கீ அப்படின்னு சொல்கிறோம். உன்ஹோனே கரீபோங் கி மதத் கி, அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார். அவ தூங்கல, வஹ் நஹி சோயி. அவ தூங்கல அப்படின்னா வஹ் நஹி சோயி. சோ அப்படின்னா வந்து தூங்குறது. இங்கே அவள் அப்படின்றது பெண்ணால் நம்ம இங்கே சோயி அப்படின்னு எழுதுகிறோம். அப்படி இல்லைன்னா சோயா அப்படின்னு வரும். அவன் புதிய காரு வாங்கினான். அவன் புதிய காரு வாங்கினான் அப்படின்னா உஸ்னே நயி கார் கரீதி. கரீத் அப்படின்றது ரூட் வெர்பு, வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அது ஆண்பாலாக இருந்தால் கரீதான் வரும். இங்கே கார் அப்படின்றது பெண்பால்னால நம்ம இங்கே கரீதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். உஸ்னே நயி கார் கரீதி. அவன் உஸ்னே அவன், நயி அப்படின்னா புதிய, காரு வாங்கினான். உஸ்னே நயி கார் கரீதி, அவன் புதிய காரு வாங்கினான். அவன் 6 மணிக்கு எந்திரிச்சான். வஹ் 6 பஜே உட்டா. வஹ் அப்படின்னா அவன், சஹ் அப்படின்னா 6, பஜே அப்படின்னா மணிக்கு, உட்டா அப்படின்னா வந்து எந்திரிக்கிறது. வஹ் 6 பஜே உட்டா, அவன் 6 மணிக்கு எந்திரிச்சான். ஸோ அவள் அப்படின்னா இங்கே வந்து உட்டின்னு வரும். இது அவன்னால நம்ம இங்கே உட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். நான் ஃபீஸ் அடைச்சிட்டேன். மேனே ஃபீஸ் பர் தி. நான் ஃபீஸ் அடைச்சிட்டேன் அப்படின்னா மேனே ஃபீஸ் பர் தி. ஸோ வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பெண், அதனால தான் இங்கே வந்து நம்ம தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இல்லாட்டி தியான்னு வரும். மேனே ஃபீஸ் பர் தி, நான் ஃபீஸ் அடைச்சிட்டேன். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். மே டாக்டர் பன்னா சாஹ்தா தா. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். மே டாக்டர் பன்னா அப்படின்னா ஆகிறது, சாஹ்தா அப்படின்னா ஆசைப்படுறது. மே டாக்டர் பன்னா சாஹ்தா தா, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். டோரை யார் திறந்தா? தர்வாசா கிஸ்னே கோலா. டோர் அப்படின்னா தர்வாசா, கிஸ்னேனா யார், கோல் அப்படின்னா வந்து திறக்கிறது, பாசன்ஸில் கோலா அப்படின்னு வரும். தர்வாசா கிஸ்னே கோலா, டோரை யார் திறந்தா? அவன் விழுந்து விட்டான். வஹ் கிர் கயா. அவன் விழுந்து விட்டான் அப்படின்னா வஹ் கிர் கயா. வஹ் அப்படின்னா அவன், அவள். கிர் அப்படின்னா வந்து விழுதல். கிர் கயா அப்படின்னா விழுந்து விட்டான், பாஸ்டன்ஸ் சொல்கிறது. வஹ் கிர் கயா, அவன் விழுந்து விட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மே கர் ஆகையா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மே கர் ஆகையா. கர் அப்படின்னா வீடு, ஆகையா அப்படின்னா வந்து விட்டேன். மேரா ஸ்டாப் ஆகையா, என்னோட ஸ்டாப்பு வந்துருச்சு. மேரா ஸ்டாப் ஆகையா, என்னோட ஸ்டாப்பு வந்துருச்சு. புரிஞ்சிருச்சு. சமஜ் கயா, புரிந்து விட்டது அப்படின்னா சமஜ் கயா. முடிந்து விட்டது, முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹோ கயா, ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஹோ கயா அப்படின்னா முடிஞ்சிருச்சு. என்னோட வயிறு ஃபுல்லாக இருக்குது. மேரா பேட் பர் கயா. என்னோட வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மேரா பேட் பர் கயா. வயிறு அப்படின்றது பேட், மேரா அப்படின்னா என்னுடைய, பர் கயா அப்படின்னா வந்து பர் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கிறது, பர் கயா அப்படின்னா பாசன்ஸ் சொல்கிறது. மேரா பேட் பர் கயா, என்னோட வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பாடு பரிமாறியாச்சு. கானா பரோசா கயா ஹே. கானா அப்படின்னா சாப்பாடு, பரோசா அப்படின்னா பரிமாறுறது, பரோசா கயா அப்படின்னா பாசன்ஸை சொல்கிறது. கானா பரோசா கயா ஹே, சாப்பாடு பரிமாறியாச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் கராப் ஹோ கயா. கராப் அப்படின்னா வந்து பழுதடைதல், கராப் ஹோ கயா அப்படின்னா வந்து பழுதடைந்து விட்டது. ஃப்ரிட்ஜ் கராப் ஹோ கயா, ஃப்ரிட்ஜ் வந்து பழுதடைஞ்சிருச்சு. ட்ரெயினோட டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் கா வக்த் ஹுவா. ட்ரெயின் கா வக்த், வக்த் அப்படின்னா வந்து சமை, டைம் அப்படின்னு அர்த்தம். ட்ரெயின் கா வக்த் ஹுவா அப்படின்னா ட்ரெயினோட டைம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? கியா ஹுவா, எப்படி ஆச்சு? கைசே ஹுவா, எப்போது ஆச்சு? கப் ஹுவா. இப்போ வந்து பார்த்த சென்டென்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹுவா அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஹுவா அப்படின்னா வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஆண்பால்னால நம்ம ஹுவா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து பெண்பாலில் வந்து ஹுயி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நம்ம பார்க்கலாம். தப்பு நடந்துருச்சு அப்படின்னா கல்தி ஹுயி. தப்பு நடந்துருச்சு, கல்தி ஹுயி. மழை வந்துச்சு, பாரிஷ் ஹுயி. மழை வந்துச்சு, பாரிஷ் ஹுயி. இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா லடுக்கி ஹுயி அப்படின்னு சொல்லுவாங்க. லடுக்கி ஹுயி அப்படின்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு. பேட்டி ஹுயி, லடுக்கி ஹுயி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஆணாக இருந்தால் லடுக்கா ஹுவா அப்படின்னு வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். நம்ம இப்போ பார்த்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில கேஸில் சப்ஜெக்டோட நேம் சேர்த்துருப்பாங்க, சில கேஸில் சப்ஜெக்டோட நேம் சேர்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பார்க்காதவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் மீண்டும் பல புதிய விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.